வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இவரை மாற்றாவிட்டால் 3 தொகுதிகளிலும் திமுக தோற்கும். மாவட்ட செயலாளர்களுக்கு எதிராக வெடிக்கும் மாவட்ட துணை செயலாளர் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மாவட்ட செயலாளரை மாற்றாவிட்டால் மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளும் திமுக தோல்வியடையும். மயிலாடுதுறை மாவட்ட திமுக துணை செயலாளர் மு. ஞானவேலன் அமைச்சர் கே.என். நேரு முன்னிலையில் பகிரங்கமாக கொளுத்தி போட்ட இந்த நெருப்பு இன்னும் அணையாமல் அகன்று கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் முன்னாள் எம்.எல்.ஏ.க்களுக்கான கூத்தாலம் கல்யாணம், அவரது மகன் க. அன்பழகன் ஆகியோர் மாவட்ட திமுக செயலாளரும் பூம்புகார் தொகுதி எம்.எல்.ஏ.வுமான நிவேதா என். முருகனுக்கு எதிராக அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர்கள். தற்பொழுது இவர்களோடு மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலனும் சேர்ந்திருக்கிறார். தேர்தலுக்கு தொண்டர்களை தயார்படுத்துவதற்காக திமுக மண்டல பொறுப்பாளர்கள் ஆங்காங்கே ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 15ஆம் தேதி மயிலாடுதுறையில் அமைச்சர் நேரு கூட்டிய ஆலோசனை கூட்டத்தில்தான் நிவேதா முருகனுக்கு எதிராக தடாலடி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஞானவேலன். இக்கூட்டத்தில் நிவேதா முருகனுக்கும் எதிராக பகிரங்கமாகவே ஞானவேலன் குற்றச்சாட்டுக்களை அடுக்கியதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இன்னொரு மாவட்ட துணை செயலாளரான செல்வமணி ஞானவேலின் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அப்பொழுது மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் பி.எம். தார் உள்ளிட்டோர் ஞானவேலுக்கு ஆதரவாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடைசியில் அமைச்சர் நேரு தலையிட்டு இருதரப்பையும் சமாதானம் செய்திருந்தார். உடனே என்னையா கட்சி நடத்துறீங்க என்று மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான மெய்த்தனை பார்த்து தலையிலடித்து கொண்டிருக்கிறார் நேரு. இந்த கூட்டத்துக்கு பிறகு திமுக தலைமை 2 தரப்பையும் அறிவாலயத்துக்கே அழைத்து அட்வைஸ் செய்திருக்கிறது. ஆனால் இன்னமும் இருதரப்பும் சமாதானமாகவில்லை. மயிலாடுதுறைக்கு சென்னைக்குமாக ரோடு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக மு. ஞானவேலிடம் பேசினோம். மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் கட்சிக்காரர்கள் நலனுக்காகவும் கட்சி வளர்ச்சிக்காகவும் எதுவுமே செய்யவில்லை, கட்சியினரை மதிப்பதில்லை. இதனால் அவர் மீதான அதிருப்தி அதிகமாகி இருக்கிறது. இப்படியான நிலையில் அவர் மாவட்ட செயலாளராக நீடித்தால் மாவட்டத்தில் 3 தொகுதிகளையும் இழக்க நேரிடும். இதனைத்தான் அன்றைய கூட்டத்தில் வெளிப்படையாக பேசினேன். இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் 36 பேர் தலைமையிடம் புகாரும் அளித்துள்ளனர் என்று சொன்னார் அவர். நிவேதா முருகனோ 2016இல் மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பேற்ற நாள் முதல் கட்சி வளர்ச்சிக்காகவும் கட்சியினர் நலனுக்காகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறேன். 1 மாதத்துக்கு முன் வரை என்னுடைய நெருக்கமான இருந்த சில எனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் சில முறைகேடான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தகவல் வந்தது. அதிலிருந்து அவர்களுடனான நெருக்கத்தை குறைத்து கொண்டேன். இதனால் ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் தான் தற்பொழுது பொய்யான குற்றச்சாட்டுக்களை எழுப்பி வருகின்றனர். தலைமைக்கு எல்லாம் தெரியும் என்பதால் எந்த பொய்களையும் எல்லாம் நம்ப மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார். மாவட்டம் திமுகவினரோ உள்ளாட்சி பதவிகளில் இருந்தவர்களின் பதவிக்காலம் முடிந்துவிட்டதால் ஒப்பந்த பணிகளில் அவர்களால் தலையிட முடியவில்லை. அவற்றை கட்சியினருக்கு பிரித்து கொடுத்தால் மாவட்ட செயலாளரை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் சாதி ரீதியாக செயல்படுகிறார்கள். ஒப்பந்த பணிகளை மாற்றும் கட்சியினருக்கு கொடுக்கிறார்கள் என நிவேதா முருகன் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்துகிறார்கள் என்கிறார்கள். நிவேதா முருகனை பிடிக்காதவர்களோ ஒப்பந்த பணிகளை மாற்று கட்சியினருக்கு கொடுக்கிறார்கள். பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறார்கள். மாவட்ட கட்சி அலுவலகம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. தன்னோடு கூடவே இருப்பவர்களுக்கு கூட அவர் எதுவும் செய்யவில்லை என
புழுங்குகிறார்கள். பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்காக வந்த கதையாக தேர்தலுக்காக கட்சியினரை தயார்படுத்துவதற்காக புறப்பட்ட மண்டல பொறுப்பாளர்கள் நடத்தும் கூட்டங்களில் உட்கட்சி பஞ்சாயத்தை பேசி முடிப்பதே பெரிய பஞ்சாயத்தாக இருக்கிறது என்கிறார்கள். தற்பொழுது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.